கில்லி அண்ட் மங்காத்தா இந்த 2 படமும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து 2 ரசிகர்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்களோட இந்த மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்துக்கு என்ன காரணம்? அதேமாரி கில்லி படமாக இருக்கட்டும், மங்காத்தா படமாக இருக்கட்டும், அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து தியேட்டரில் பார்த்துருப்போம். ஆனால் அதை விட நிறைய பேர் கண்டிப்பாக டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து தியேட்டரில் பார்த்துருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே ஒரு வேளை பார்த்துருந்தாலும் ரொம்ப குட்டி பையனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்காது. ஸோ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறனால இன்றைக்கி இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படி என்ன இருக்குது, இவங்க 2 பேரோட கெரியரில் இந்த படம் எவ்வளோ ஒரு முக்கியமான படம், அப்படி இந்த படத்துக்குள்ளே என்னென்ன ப்ளஸ்லாம் இருக்குது, ஏன் இந்த படம் இவ்வளோ நாள் கழிச்சும் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபஸ்ட்டு வந்து கில்லி இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். ஸோ தளபதி விஜய் இவரோட கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி மாஸ் படம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில படங்கள் பண்ணார். மெயினாக வந்து திருமலை படத்தை நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அந்த படத்தில் வந்து அவர் பண்ண ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த சிகரெட்டை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த படமே ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி விஜய் சாரை ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருந்தால் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேட்டகரிக்கு அவர் வந்தார். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தாலும் கூட உண்மையிலே விஜய் சார் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றத எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஒரு படம் அப்படின்னா கில்லி படத்தை தான் சொல்லணும். யாரும் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு படமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் விஜய் சார் மாஸ் ஹீரோவாக வந்து என்ட்ரி ஆனார், அது ஒரு விஷயம். அதேமாரி அவரோட கெரியர் பெஸ்ட் படமாக மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் படமாக இந்த படம் இருந்தது. படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் இருந்தாலும் அதை கரெக்டாக அன்னைக்கு அந்த இயக்குனர் தரணி தெலுங்கு படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் கூட டோட்டலாக அதிலிருந்து வேறு மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாரு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அந்த முதல் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதை தாண்டி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஹியூமர் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் நடித்ததில் இப்போ வரைக்கும் இந்த படத்தில் பண்ண அளவுக்கு வந்து ஒரு ஹியூமர் வந்து எந்த படத்துலையும் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி வசீகரா படம் நல்லாவே இருந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னா கில்லி. முக்கியமாக இந்த படத்தில் அவர் பண்ண அந்த ஹியூமர் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு தனி ட்ராக் கிடையாது, காமெடிக்கு தனி ஒரு காமெடி நடிகர் வந்து போடலை. ஓட்டேரி நரின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சில காட்சிகள் தான் இருக்கும். முழுக்க வீட்டுக்குள்ளேயே அப்பா அம்மாட்டையே வந்து ஒரு தரமான காமெடி பண்ண முடியும்னா அது விஜய் சார்னால தான் முடியும். அந்தளவுக்கு வந்து பண்ணியிருப்பார். செமையான ஒரு விஷயமா இருந்தது. அதேமாதிரி ஒரு படத்துக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்னா வில்லன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் வந்து பண்ணியிருப்பார். அது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான நக்கலான ஒரு வில்லனை வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரல, செல்லம் ஐ லவ் யூ அப்படின்னா அது பண்ணுற ஒரு மாடுலேஷனே ஒரு மாதிரி இருக்கும். இவ்வளோக்கும் அந்த மதுரை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. மதுரையில் வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க, மதுரை சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகும். மதுரையில் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. காமிக்கும்போது ஃபஸ்ட் வந்து நமக்கு பயமாக இருந்தாலும் த்ரிஷாவை பார்க்க போனதுக்கப்புறம் அவர் பண்ணுற அந்த சிலிமிசம், அவர் பண்ணுற அந்த சேட்டை, அவர் பேசுகிற அந்த விதங்கள், நக்கலாக பேசுகிறது, அதுக்கப்புறம் இவர் வந்து கடத்திட்டு போனதுக்கப்புறம் நிறைய அவருமே வந்துட்டு ஹியூமர் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அவரும் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல சிரிக்கவும் செய்வோம். அதே சமயம் பிரகாஷ்ராஜ் மேலே இருக்க அந்த வில்லன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு மாறவே மாறாது. காமெடி வில்லன் தோணாது, ஒரு நக்கலான வில்லன்றாவே பயங்கரமான ஆளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் வந்து பிரகாஷ்ராஜ் எடுத்து பண்ணியிருப்பார். தெலுங்குலையும் அவர் பண்ணியிருந்தாலும் தமிழில் பண்ணது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஸோ 2 பேருமே மிரட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா. ஸோ வந்து இன்றைக்கும் அவங்க வந்து அநேகமாக இப்போ வந்து நயன்தாரா இல்லைன்னு நினைக்கிறேன், த்ரிஷா தான் நம்பர் 1ல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இருந்தவங்க இப்போ மறுபடியும் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பீக்கான டைம் அது சாமி படம்லாம் நடித்ததுக்கப்புறம் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு த்ரிஷாவை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கில்லி படத்தில் தான் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சோலோவாக ஒரு சாங் கொடுத்து, ஏன்னா அப்போ தான் ஒரு 2-3 படம் அவங்க நடித்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் கில்லி படம் 2004 ரிலீஸ் ஆகுது. சாமி மேபி வந்து அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து தரமாக வந்து பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆன டைமில் விஜய் சார் கூட சேர்ந்து படம் பண்ணவும் அது ஒரு விஷயமா பேசப்பட்டது. படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த படத்தில் வர்ற அந்த முத்துப்பாண்டியோட அடி, அந்த ஃபைட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. முக்கியமாக ஸ்டார்டிங்லேயும் சரி கிளைமேக்ஸ்லேயும் சரி விஜய் அடிக்கும் போதும் சரி அந்த 2 இடத்துலையுமே அந்த ஒரு ஃபைட் வந்து ரொம்ப நாள் வந்து பேசினாங்க அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ராக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒக்குடு படம் பார்த்துருந்தா தெரியும். அதுக்குள்ளே வந்து இந்த கபடி அப்படின்றது இருந்தாலும் நம்மளால் வந்து அந்த கபடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உள்வாங்கி பார்க்க முடியாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இதுக்குள்ளே கபடின்ற ட்ராக் வந்து நம்ம எல்லாருமே ரசித்து பார்க்குற மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல மட்டுமே அந்த மேட்ச் மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங்கில், அப்புறம் இடையில ஒரு மேட்ச், அப்புறம் டைரெக்டாக வந்து ஃபைனல் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அது வந்து அந்த கபடி அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் கபடி படம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கில்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து கபடி படம் கிடையாது. அந்த லைனே வேறு. பட் இருந்தாலும் அதையும் ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பட் ரசிக்கிற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. விஜய் சார் வந்து நல்லா கபடி விளாடுவார், பறப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தோட மியூசிக், ஸோ வந்து வித்யாசாகர் வந்து ஒரு சூப்பரான ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து இப்போல்லாம் படங்கள் சரியாக பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த டைமில் சரியான பீக்கில் இருந்தார். அவர் நிறைய படங்களில் நிறைய பாட்டுகள் வந்து தரமாக கொடுத்துருக்காரு. அதேமாதிரி முக்கியமாக பிஜிஎம், ஸோ எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. இந்த கில்லி படத்துலையும் 2 பாட்டு எனக்கு பர்சனலாக எப்பயுமே பிடிச்ச பாட்டு வந்து அந்த அர்ஜுனர் வில்லு, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதேமாரி அப்படி போடு பாட்டு சொல்ல வேண்டியதில் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்துட்டு எல்லாமே கலந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம். விஜய் சாருக்கு வந்து இதுக்கு கில்லிக்கு அப்புறம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் கில்லி தான். அதுக்கப்புறமும் அப்படி ஒரு படம் நான் பார்க்கவே இல்லை. விஜய் சாரோட கெரியரில் கில்லி மாதிரி ஒரு படம் திரும்பி பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து கில்லி படத்தை தியேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மங்காத்தா போயிடலாம். 2வது நம்ம தலை கிங் மேக்கர் என்ட்ரி. ஸோ வந்து இந்த படத்தில் தான் அந்த கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது. அஜித் சாரோட 50வது படம். முக்கியமாக அந்த படத்துக்கான அந்த ஹைப் அப்படின்றது 50வது படம். அதேமாதிரி அந்த டைமில் தலை ரசிகர்கள் எல்லோருக்குமே தெரியும், அஜித் சார் மன்றத்தை கலைச்சிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு டீசர் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் அப்படின்னா மங்காத்தா தான். அதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் டீசர் ரிலீஸ் பண்ணலை. அதை தொடங்கி வச்சது வெங்கட் பிரபுவும் தலா அஜித்தும் தான். ஸோ அந்த டீசர் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்துருச்சு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் அஜித் சார் ரொம்ப நாள் கழிச்சு, வரலாறு படத்தில் என்னதான் வில்லனாக பண்ணியிருந்தாலும் கூட முழுக்க வாலி படத்தில் கூட ஒரு ஹீரோ இருப்பார். இந்த படத்தில் ஹீரோவும் நானே வில்லனும் நானே அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அஜித் சார் பண்ணாத ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணார். முக்கியமாக அவரோட அந்த ஹை லெவல் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சின்ன டீம் கூட, ஒரு சின்ன இயக்குனர், சின்ன டீம், எல்லாருமே சின்ன டீம் அர்ஜுன் சாரை தவிர. ஸோ எல்லாருமே அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த படத்தை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக வந்து எடுத்துருந்தாங்க. இது வந்து பக்காவான கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட இது வந்து வேறு ஒரு ஃப்ளேவரில் வந்து வெங்கட் பிரபு எடுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கும் சரி இப்படி ஒரு இன்ட்ரோ வந்து வேறு ஏதாவது படங்களில் வந்து இந்தளவுக்கு வந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. முக்கியமாக அஜித் சாரோட லுக்கு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி அஜித் சாரை அப்படி ஒரு லுக்கில் நம்ம பார்க்கவே கிடையாது. முக்கியமாக அதுலேயே வந்து எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்றத நம்மளால தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்கு மாறினாங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி ரொம்ப லோக்கலாக இறங்கி நடித்த ஒரு படம். நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே ரசிக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக அந்த பைக் ஸ்டண்ட்டு. ஸோ வந்து அது வந்து பயங்கரமாக இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் சாரும் அஜித் சாரும் ஃபைட் பண்ணுற சீன் செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அதை விட வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவை வந்துட்டு ஒரு இடத்துல தள்ளி விட்டு போவார். அந்த சீனில் வந்துட்டு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இந்தளவுக்கு வெறித்தனமாக ஒரு வில்லனை நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி வேறு மாதிரி வந்து நடிச்சிருக்க ஒரு படமாக வந்து இருந்தது. யாரும் எதிர்பார்க்கல. முக்கியமாக இந்த படத்தோட பிஜிஎம் இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மை யுவன் சங்கர் ராஜனால் கொடுக்கவே முடியலை. திருப்பியும் தருவாரான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்ட்டி சாங், நேற்று கூட அந்த விசில் போடுன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி சாங் வந்து அதில் இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் அந்த பாட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் மிரட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து அர்ஜுன் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்குள்ளே. அதை பார்க்குறக்கே வந்து தனி ஒரு இது வேணும். பிரேம்ஜி முக்கியமாக அதேமாரி முக்கியமாக இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கு. ஸோ வந்து அந்த செஸ் சீன் இருக்கும்ல, அதில் தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தும்போது வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலேயே அஜித் சார் படங்களில் எப்படி விஜய் சாருக்கு கில்லி வந்துட்டு
இனிமேல் திருப்பி பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமோ, அதேமாரி அஜித் சார் படங்களில் மங்காத்தா மாதிரி ஒரு படம்னு சொல்லி நம்ம எந்த படம் நடித்தாலும் சொல்கிறோம், திருப்பி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெங்கட் பிரபுவே நினைச்சாலும் அது நடக்குமான்றது பெரிய டவுட்டு தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படம், 2 பேரோட கெரியர்லையும் மறக்க முடியாத ஒரு படம். இன்றைக்கி 2K கிட்ஸில் தல ரசிகர்களாக இருக்கட்டும், தளபதி ரசிகர்களாக இருக்கட்டும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத விட்டுருப்பீங்க. யாராக இருந்தாலும் போய் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக போய் திரும்பி பார்க்க தான் போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் கூட, இருந்தாலும் நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். போய் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். கில்லி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. மே 1ஆம் தேதி மங்காத்தா படம் தல அஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக அன்றைக்கி அவரோட புது படத்தோட அப்டேட்டும் இருக்குது. அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதேமாதிரி முக்கியமாக லைக்கை போட்டு விடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். தேங்க்யூ.